இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமயந்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோயிலுக்கு வந்து போகிறாங்க. சாமியை வந்து கும்பிடணும். நல்லபடியாக அந்த கல்யாணம் வந்து நடக்கணும். என்ன சிவராமா, நல்லபடியாக எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தாம்பழத்தட்டில் எல்லாமே வந்து கிராண்டாக வந்து வாங்கிட்டு வராங்க. இவ்வளோ நாளாக கேசவன் வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல. தமயந்தியை ஒரு சுமை ஒரு பாரம் தான் நினச்சாங்க. ஆனால் இப்போ அன்பு பாசம்லாம் அதிகமாக வந்து வெளியில் வருது. தமயந்தி சாமி கிட்ட நல்லா வந்து வேண்டிக்கணும். இந்த சாமி வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி, சரியா? நீ நினைக்கிற காரியம் எல்லாமே வந்து நிறைவேற்றி தரும். அதனால மனசில் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும்னு மட்டும் சொல்லு. இந்த காலத்தில் காசு பணம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயம் நமக்கு நடந்திருக்கு. உடனே மாதவி வந்து நெகட்டிவாக நினைக்கிறாங்க. அவங்க காசு வேணும்னு கேட்டிருந்தா கூட மெஸ்ஸை வைத்து என் பொண்ணுக்கும் ஆராதனாக்கும் ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ என்னடா இப்படி சத்திய சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லாரும் இந்த கல்யாணத்தில் செமையாக ஈடுபாடோட வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோயிலுக்கு வந்து சாமியை நல்லா கும்பிடணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சிவராமன் பேசுகிறாங்க, தமயந்தி ஏன் பொண்ணு மாதிரி, நீ உன் பையனுக்காக கூட சாமிக்கிட்ட இப்படியெல்லாம் வேண்டிப்பியான்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீ வந்து தமயந்தி பொண்ணுக்காக இவ்வளோ வேண்டிக்கிட்டு இருக்கேடா சிவராமாங்கிற மாதிரி நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்காங்க. மாதவி அந்த இடத்துல சாமி வந்து கும்பிட்றாங்க. பார்வதிக்கு நாயகி பாட்டிக்கும் தமயந்தியோட ஆசை முடிவு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அவங்களால எதுவும் பேச முடியாமல் மௌனமாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் சாமி நல்லபடியாக கும்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வந்திருக்கீங்க கேசவன் அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து வெகுவாக வந்து சொல்கிறாங்க. தமயந்திக்கு நிச்சயம் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் கல்யாணத்தில் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் தான் நாங்கள் இங்கே சாமி கும்பிட வந்திருக்கோங்கிற மாதிரி கேசவன் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அப்படிங்களா, நிச்சயம் நம்ம சாமியோட சக்தியை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியல. பொண்ணில் மனசுக்கு என்ன ஆசை இருக்கோ அது எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருவாங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. சரி, நம்ம எல்லாம் ஒரு வாட்டி கோயிலை சுற்றி வந்துடுவோம்னு சொல்லி கேசவன் வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோயிலை வந்து சுற்றி வராங்க. பார்வதி நாயகி பாட்டியும் பேச வராங்க. அந்த இடத்துல நம்ம தமையந்திக்கிட்ட, என்னம்மா சோகமாக இருக்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாசலில் கோயில் வாசலில் உட்காந்து ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி அப்பன்னு பார்த்து அபிராமியமாக வந்துடுறாங்க. என்னம்மா நீ அழுதுகிட்டு இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன், உன் மனசில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க செயின் போட்டது தமயந்திக்கும் நலனுக்கும் கல்யாணங்க மாதிரி சின்ன சின்ன ட்ரீம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. நம்ம தமயந்தி பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உன் ஆசையை நிறைவேற்றி வேண்டியது ஏன் பொறுப்பு, ஏன்னா நான் தான் உன்னோட அத்தையாச்சேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வந்து பார்வதி நாயகி பாட்டியும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க. என்ன விஷயம், தமயந்தி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்லைங்க, கேசவன் இருக்காருல்ல என் மாமனார் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இதுதானே, அவ்வளோதானே, இதெல்லாம் சாதாரண விஷயம், கடைசி நொடி கூட என்ன வேணாலும் ஆகும். உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம் நடத்தி வச்சிடறேன், உனக்கும் நலனுக்கு தாம கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறாங்க. இது எல்லாம் மாதிரி வந்து தூரத்துலேருந்து கேட்குறாங்க. என்னது, தமயந்தி கையை பிடிச்சி ரொம்ப எமோஷ்னலாக உரிமையாக வந்து இந்த அம்மா பேசிட்டு போகிறாங்க. இவங்க இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன இருக்கும், சரி பார்த்துக்கலாங்க நம்ம தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பம் ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே எப்போதும் போல் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. காதில் வந்து ஹெட்ஃபோன் மாதிரி என்னமோ ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நெகட்டிவாக எந்த விஷயமே சொன்னதில்லை. ஒரு சோகமான கதையை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மரம்னு ஒன்று இருந்துச்சா, அந்த மரம் தான் உனக்கான ஆணி வேறு எல்லாமே. அந்த பொண்ணு வந்து நினச்சிச்சான் அவங்க அம்மா கொடுத்துட்டு போனது இந்த விஷயத்தை நல்லபடியாக பத்திரமா பாதுகாக்கணும்னு மெஸ்ஸை தான் அந்த மரம்னு சொல்கிறாங்க. அந்த மரத்துக்குள்ளே ஒரு கிளி வந்துச்சான். அந்த கிளிங்கிறது வேறு யாரும் இல்லை, நலன்னு தான் அந்த மரத்தில் கிளி ஒன்று வந்துச்சாங்கிற மாதிரி இன்டெரக்டாக பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கிளி இந்த மரத்தை விட்டு பறந்து போயிடுச்சான். அந்த கிளியாக போலங்க இந்த மரம் வந்து இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் தான் நினச்சிச்சான். ஆனால் அந்த கிளியை பார்த்தோன்னே இனிமேட்டு நான் இந்த மரம் கிளியோட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறப்ப இப்போ எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த அந்த ரெசிபியும் விஷயம் மட்டும் போதுங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிச்சான் அப்படின்னு சொல்லி அழுதிக்கிட்டு தேம்பியே பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி, இந்த பொண்ணு இந்த அளவு சோகமாலாம் பேசாதே, இந்த எதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வேறு பேசணும், வேணாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கு, இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து விட்டுட்டாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நலன், உங்ககிட்ட எல்லா உண்மையும் உடச்சி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படலாம், நமக்கு தான் எப்படி இருந்தாலும் அது கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக தள்ளி கூட போடலாம். ஆனால் மற்றவங்களும் அந்த விஷயத்தில் வந்து ஆசைப்படலாம். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு முடிவெடு. அம்மா எதை பற்றி பேசுகிறாங்க, இல்லைப்பா உனக்கு தான் எப்படி இருந்தாலும் கிடைக்க போகுது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. இப்போ நீ சொல்லாம விட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் வரைக்கும் போராடுறத விட இப்பயே சொல்லி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி தமயந்திய பிரச்சனையை சொல்கிறாங்க.
ஆனால் நம்ம நலன் ஆமாம்ல அந்த ரெசிபிக்காக எதுக்கு கடைசி வரைக்கும் போராடணும், இப்பயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹோட்டலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எப்படி இருந்தாலும் அந்த ரெசிபியை நமக்கு கண்டுபிடிச்சி டீலிங் வந்து சைன் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிற 45 கோடி ரூபா பணத்தை வந்து கொடுக்குறேங்கிறாரு சுப்பிரமணியன் சார். அதுக்காகயாவது நம்ம சீக்கிரம் வந்து ரெடி பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலன். அது மாதிரி காட்டி எபிசோட அதே மாதம் முடிச்சிருந்தாங்க.